வீட்டுக்கு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம். என்ன சாஷா, தூங்க போறியா? கடையில இருந்து கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த ஞாபகம் தான்? என்னம்மா இப்பதானே வந்தோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்களேன். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, முதல்ல போயிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு தலையை வாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க, அக்காவும் நீயும் சேர்ந்து. அம்மா எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கு, நான் போய் அதை பண்ணிட்டு வந்துடுறேம்மா. நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுற கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்காக மரியாதையை வந்து 2 பேரும் வீட்டை க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க. நீங்கள் அந்த புதுசாக வாங்கி வச்ச பாரு ஃப்ளவர் வாஸ், இல்லைனா அந்த பூத்தொட்டி, அதை ஒன்று கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்க. இப்போவே நடக்கணும் இந்த வேலை. சரிங்கம்மா, நான் குட்டி பிள்ளைல அதெல்லாம் தூக்க முடியாது, என்னால் அக்காவே செஞ்சிருவேன். நான் போயிட்டு முகம் கழுவிட்டு வந்துடுறேன். அந்த குட்டி பிள்ளை அக்காவுக்கு கொஞ்சம் ஒரு கை கொடுத்தா நல்லா இருக்கும், சரியா? அக்கா கூட ஹெல்ப் பண்ணணும். அப்படி சொல்லுங்கம்மா, இப்போ சொன்னாலும் இந்த ஷாஷா தான் வழிக்கு வருவேன். நான் சொல்லிட்டேன்ல. சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஷாஷா செய்கிறேன். உங்கள் அப்பா எங்க எப்போ ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொன்னேன், இன்னும் வராரா பாரு. வரவே காணும் ஆளை. என்ன என் பேச்சு ஏற்படுது? என்ன விஷயம்? வந்துட்டீங்களா? எங்க இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு பதட்டமாவே இருந்து. இல்லைம்மா, வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு சொன்னேன். ஈவினிங் கொடுக்கறதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்ல, அதுதான் வாங்க போனேன். என்னங்க மறந்துட்டீங்களா? நம்ம கிட்ட தான் மேஜிக் பவுல் இருக்குல்ல, அதை எதை கேட்டாலும் தரப்போகுது. நீங்க எதுக்கு அந்த தேவையெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா இல்லை, நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். சரி சரி, எல்லாரும் இன்னும் ஏன் டயர்டான பேசோட இருக்கீங்க? போய் கிளம்பி வாங்க. அவங்க வந்தால் நான் ரிசீவ் பண்ணி உட்கார வைக்கிறேன். சரிங்க. நான் சொன்ன வேலை கொஞ்ச நேரத்தில் ஆவி இருக்கணும். நான் வந்து பார்ப்பேன் இப்போ. சரிங்கம்மா, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன். என்னது இது? அப்பா ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம் போயாச்சு. இதில் அம்மா சொன்ன வேலையை சேர்ந்து செய்ய போகிறாங்களா? என்னதான் செய்ய போகிறாங்களோ? சீதா, எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். இதை கொண்டு வரேங்க. அப்பா, அக்கா இன்னும் வரலையா? வந்துட்டேன் ஷாஷா, இரு அந்த டேபிளோட ஃப்ளவர் வாஷையும் சேர்த்து எடுத்துட்டு வரேன், அதான் லேட் ஆகுது. நான் வந்து ஹெல்ப் பண்ண. என் பசங்களாம் இவங்க பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அப்பா, இது எங்க வைக்கலாம் சொல்லுங்க. அந்த சைடு வச்சுடா, அங்கதான் நல்லா இருக்கும். ஓகேப்பா, அங்கேயே வச்சிடலாம். சொன்ன மாதிரி ஃப்ளவர் வாஸ் டேபிள் வந்தாச்சு. சூப்பர். எதுக்காகம்மா இந்த செடியெல்லாம் வீட்டுக்குள்ள வைக்க சொல்றீங்க? இது சாதாரண செடி இல்லைம்மா, ஒரு மூலிகை செடி. இது இங்கே ரூமில் இருக்க காற்றெல்லாம் பியூரிஃபை பண்ணும். நம்ம சுவாசிக்கும் போது நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதுக்காக தான். சிறப்பு சிறப்பு. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம ஆட் பண்ணணும். நமக்கான நல்லது கண்டிப்பா வந்து செய்யணும். காலிங் பெல் சத்தம் கேட்குது, வாங்க போய் பார்ப்போம். அவங்களே வந்துட்டாங்க, வாங்க வாங்க எல்லாரும். வாங்க அண்ணா, வாங்க. நீங்கள் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, ஏதாவது விசேஷம்னா தான் பார்க்க முடியுது. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஆமா ஆமா, பசங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. எப்படி இருக்கீங்க செல்லங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? தங்கச்சி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கோம் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேடா தங்கம். உட்காருங்கண்ணா, வந்ததுல நின்றுட்டே இருக்கீங்களா? நீ உட்காருங்க, வாங்க. ஆமா மாமா, வாங்க வந்து உட்காருங்க. டேபிள் இப்படி ஓரமா வைக்கும். புதுசா நிறைய மாறுதல்லாம் பண்ணியிருக்கீங்க போல வீட்டுல. செடியெல்லாம் கூட புதுசா இருக்கு. சீதா, விசேஷமானதா? ஆமா நீ, ஆமா நீ. மூலிகை செடி தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன குடிக்கீங்க? டீயா காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? வேண்டாண்டா, இப்பதான் வர இடமெல்லாம் ஒரே கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி டீயா குடிச்சு குடிச்சு வயிறே ரொம்ப போயிருக்கு எனக்கு. அது எப்படிக்கா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நீங்க எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க? நிஜமாதான் பாராமோ, என்னால சாப்பிட்றதுக்கு இடமே இல்லை. சரி, தங்கச்சி மனசுக்காக வேணா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கொடுமா போதும். சரிங்கண்ணா, இருங்க தண்ணி தரேன். ஷாஷா, சிருஷ்டி, கொஞ்சம் உள்ள வாங்க. மாமா, அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. நல்லா வளர்ந்துட்டாங்க தம்பி. அப்பப்போ லீவ் விடுறப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்ல. எங்கக்கா ஆஃபீஸ் விட்டா வீடு, அவங்களுக்கும் ஸ்கூலு காலேஜ் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குக்கா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாங்கள் வந்த விஷயம் தெரியும்ல? தெரியுமாம்மா, எனக்கு தெரியாமல. ஒரு தாய் மாமனா நான் வந்து முன்னாடி இருந்து செய்ய வேண்டிய வேலை. பொண்ணு பார்க்க வராங்க, நாங்கள் முன்னாடியே வந்துடணும், அதுதானே? நீங்கள் ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது, அப்படியே எங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக வந்துடுறோம். வந்துடுறோமா? எல்லா வேலையும் நீதான்ப்பா செய்யணும், தாய் மாமன் தெரியும்ல? கண்டிப்பாக்கா, இது என் பொண்ணு கல்யாணம். எவ்வளோ சிறப்பாக செய்யணுமோ அவ்வளோ சிறப்பாக செஞ்சிடலாம். சரி, மாப்பிள்ளை வீட்டை பற்றி ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? இந்தாங்க, நீ கொஞ்சம் காஃபி குடிங்க, குடிச்சிட்டே பேசலாம். இது சுப்பு காஃபி தான், அதனால நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிங்க. சொன்னா கேட்க மாட்டேன்ல, குடிக்க வச்சு தான் அரங்க பண்ணிக்குவேன். எப்படி நம்ம வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு சாப்பிடாம போவீங்க? உட்காந்து குடிங்க. சரிங்க மாமா, நீங்கள் சொல்லுங்கள், பையன் வீட்டை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா? எல்லாம் விசாரிச்சாச்சுப்பா, நல்ல இது இடம் தான். நான் முதல்லயே உனக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணல டீட்டெயில்ஸு. அவங்க தான். ஆமாம்மா, நானும் பார்த்தேன், பையன் பார்க்க நல்லா தான் இருக்காங்க. ஒருத்தர் ஜாதகம் நாங்களும் பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு, பொருந்துச்சு. அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் உடனே வீட்டுக்கு வர முடியல, கோச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லப்பா, நீ தான் உன் சூழ்நிலையை விளக்கமாக சொன்ன இல்லையா, நமக்குள்ளே என்ன இருக்குது? சரி, மறக்காமல் நாளைக்கு வந்துடுங்க, சரியா? அன்றைக்கே ஃபோனில் சொல்லிட்டீங்க. இப்போ பாருங்கள், நான் இன்னும் மறந்துடுற மாதிரி நாளைக்கு வச்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க வராங்க, விசேஷத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு இப்போ கிளம்பி வந்திருக்கீங்க. இருந்தாலும் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குல்ல. சரி சரி, சொன்னால் கேட்கவா போகிறீங்க? குடிங்க, காஃபி குடிங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருங்க, நான் வெளியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷலாக கிடைக்குமான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன், சாப்பிட்லாம். எல்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கு, நான் போகணும். ஆல்ரெடி எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, நிறைய வேலை இருக்குப்பா வீட்டில். காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க,
நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், புரியுதா? உனக்கும் தாம்மா சீதா, காலையில் சீக்கிரம் வந்துடணும். இது நம்ம வீட்டு விசேஷம். நீ எனக்கு சொல்லணுமா? நாங்கள் காலையில் நேரமாகவே வீட்டுக்கு வந்துடுறோம். நம்ம வீட்டு விசேஷம் சிறப்பாக பண்ணிடலாம். இந்த பசங்களை உன்னை நீ தானே கூப்பிட்ட, வெளியே வரவே இல்லை. அவங்க பாரு, பண்ணி வச்ச வேலைக்கு மோகம் காய் கால் கழுவிட்டு வீடை க்ளீன் பண்ண சொன்னால் கிச்சன் போயிட்டு உள்ளே இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டு வச்சிருக்காங்க. நீ அதுதான் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல க்ளீன் பண்ண சொல்லிட்டு வந்தேன். சின்ன பசங்க தானம்மா. ஆமாம்மா, இப்போ கரப்பாம்பூச்சி அது இது நிறைய பூச்சி தொலைங்க இருக்கு. அதில் இந்த பசங்க இப்படி பண்ணிட்டு அதை எடுத்து சாப்பிட்டா மறுபடியும் அவங்களுக்கு தானே பிரச்சனை. இது சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சரிதான்ப்பா நீ சொல்கிறது. கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறது நல்லது தான். வளர்றாங்க இல்லையா பசங்க. நானே உங்களை கூப்பிட்றேன். ஷாஷா சிருஷ்டி வாங்க, அப்புறமா க்ளீன் பண்ணுவீங்க. க்ளீன் பண்ணுறன்ற பேரில் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? வாங்க, மாமா மாமியை கூப்பிட்றாங்க பாருங்க. வந்துட்டோம், நாங்கள் வந்துட்டோம். செல்லுங்களா, நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துடணும், தெரியுதுல்ல? காலையில் தூக்கம் வருது அப்படி இப்படின்னு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கதை சொல்லாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு லீவு தான். அதனால் நேரமாகவே எழுந்து ஜாலியாக வீட்டுக்கு வந்துடுங்க. நம்ம அங்கே செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். சரிங்க மாமி, நாங்கள் வந்துடுறோம். எங்களுடைய ஸ்பெஷல் ரெடியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி எல்லாம் தயாராக இருக்குது. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். நீ இவ்வளோ வேலைக்கு நடுவில் இவங்களுக்காக எதுக்கு ஸ்பெஷலாக? அதெல்லாம் அப்படி சொல்லாத. நம்ம பசங்களுக்கு தேவையானதை எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும். இதெல்லாம் ஒரு ஜாலி தான், சந்தோஷம் தானே. வாங்க. சரிம்மா, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். நீங்களும் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க. சரிங்க, நான் வந்துடுறோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போனதும் ஒரு ஃபோன் பண்ணிடுங்க எனக்கு. சரி, போயிட்டு வரோம் மாப்பிள்ள. வாங்க மாமா, பத்திரம்.